அனைவருக்கும் வணக்கம். ஸ்வஸ்திக் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு அற்புதமான தைப்பொங்கல் திருநாளானது அமைஞ்சிருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நாட்கள் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம். அது எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகுவதற்கான ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் தேதி தைப்பொங்கலை நம்ம சொல்லலாம். இந்த பொங்கல் திருநாளில் எப்படி பொங்கல் பானையில் பொங்கல் நிரம்பி வழியுதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், செல்வ செழிப்பு எல்லாம் பெருகி வழிய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 3 பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், அடுத்தது கற்பூரவள்ளி இலை வச்சு ஒரு அற்புதமான பணவரவுக்கு உண்டான பரிகாரம், அடுத்து இன்றைய நாளில் சமையலில் சேர்க்க வேண்டிய முக்கியமான 5 காய்கறிகள் குறித்து ஒரு பரிகாரம்னு போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், அவசியம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சிறு துண்டாவது மஞ்சள் கிழங்கு வாங்கி பூஜை அறையில் அல்லது சூரியன் பொங்கல் வைக்கும்போது நம்ம வாசலில் கோலமெல்லாம் போட்டு பொங்கல் வைக்கும்போது இந்த மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து வச்சு வழிபாடு செய்வோம். அதே போல் பொங்கல் பானைக்கும் சுற்றிலும் இந்த மஞ்சள் கிழங்கு செடியோடு நம்ம கட்டி வைப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த புதுசாக விளைஞ்ச மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பீங்க. இந்த மாதிரி பயன்படுத்தி இருந்த மஞ்சள் கிழங்குல ஒரு சிறு துண்டு எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாகவும் இருக்குது இல்லையா? அதனால் அற்புதமான பலன் உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிறு துண்டு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். ஒருவேளை நீங்கள் இப்போது ஊரில் இருக்கீங்க, அதாவது சொந்த ஊருக்கு போயிருக்கீங்க, அங்கே தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே மஞ்சள் கிழங்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சிறு துண்டு கட் பண்ணி எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ போகிற வீட்டில், அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்களோட எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அதாவது இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்கும் போது இன்றைக்கே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி செய்ய முடியலைனாலோ அல்லது நீங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போதோ அந்த மஞ்சள் நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? சரி, 1 இன்ச் அளவுக்கு மஞ்சள் கிழங்கு எடுத்தாச்சா? அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தேவைப்படுது. இந்த பச்சை நிறம்ங்கிறது பணவசியத்துக்கு உண்டான நிறம், குபேரருக்கு உரிய ஒரு நிறம். அதனால் இந்த கலர் பேனா தான் நமக்கு தேவை. அடுத்து ஒரு 5 ரூபாய் காசு தேவைப்படுது. 5 ரூபாங்கிறது குபேரவசியம் மிகுந்தது, நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடியது. இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவை. மஞ்சள் கிழங்கு, 5 ரூபாய் காசு, ஒரு பச்சை நிற பேனா. இப்போ இது எடுத்துகிட்டு சுத்தமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் போய் ஒரு விளக்கேற்றி வச்சு அங்கேயே நீங்கள் உட்காந்து மனதார உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வேண்டிக்கிட்டு, இந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா, இப்போ அதில் அந்த மேல் தோல் இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு துளி அளவுக்கு அப்படியே லைட்டாக சுரண்டுங்க. அது புது மஞ்சளாக இருக்கிறதுனால லேசாக இப்படி சுரண்டணும் அப்படின்னாவே டக்குன்னு வந்துடும். சரிங்களா? ஒரு துளி அளவுக்கு, இவ்வளோ அளவுக்கு நீங்கள் சுரண்டிட்டு அதில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இது ஃபெகு சிம்பல், சுக்கிரனுடைய அம்சம் பொருந்தியது, பணவரவை ஈர்த்து தரக்கூடியது. இந்த ஒரு சிம்பலை அந்த பேனாவை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தோல் நீங்கினதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கிழங்கு நல்லா பளிச்சுன்னு மஞ்சளாக தெரியும். அந்த இடத்துல பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி இந்த ஃபெகு சிம்பலை நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சிம்பலுக்கு மேலே அந்த 5 ரூபாய் காசை வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ சங்கல்பம் வைங்க, என் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பணம் நிரம்பி வழியணும், பண கஷ்டங்கிறது ஒன்று எங்களுக்கு வரவே கூடாது, தொழில் வியாபாரம் நல்லா முன்னேறணும் அப்படின்னு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே முன்வைங்க. அதன் பிறகு இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் செடி கொடி தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு பின்னாடி தோட்டமே வச்சுருந்தீங்கனாலும் சரி, அங்கே நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி இந்த மஞ்சள் கிழங்கு, இந்த 5 ரூபாய் காசு இதெல்லாம் மண்ணில் போட்டு அப்படியே மண்ணை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. வீட்டில் வேறு ஏதாவது செடி வச்சுருக்கீங்க, அங்கே கொஞ்சம் மண் காலியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மண்ணுக்குள்ளே கூட நீங்கள் தோண்டி இந்த மஞ்சளையும் அந்த காசையும் புதைச்சி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து முளைக்க ஆரம்பிக்கும்.
முளைச்சி இந்த மஞ்சளானது ஒரு பெரிய செடியாக வளரும். அதாவது அடுத்த தை மாத அறுவடைக்கு இது வந்து தயாராகும். அது வரைக்கும் நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வந்து வளர்த்துட்டு வாங்க. இந்த மஞ்சள் செடி எப்படி வந்து நல்ல வளமாக பெருசாக வளருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வந்துட்டு நீங்கும். இப்போ ஓராண்டு கழித்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கிழங்கு வந்து பறிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற 5 ரூபாய் காசையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு எடுத்து வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை மண்ணில் புதைச்சதுனால காசு வந்து ஏதாவது சேதமாயிருந்தது அப்படிங்கும்போது அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் புதைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியமானதாக கருதப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்துட்டு செய்யுங்க. ஏன்னா தை மாதத்தின் முதல் தேதியே இருக்குது. சூழ்நிலை ஒத்து வரல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம். மொத்தத்தில் பொங்கலுக்கு பயன்படுத்தின மஞ்சள் கிழங்குல ஒரு சிறு துண்டை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படிங்கும்போது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது, செல்வத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையிலிருந்து பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் வந்து நல்லா வளமாக வாழட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.